அஸ்ஸலாமு அலைக்கும். குடல் வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா தடவையும் இதே மாதிரி தான் செய்ய சொல்லுவாங்க வீட்டில். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். குக்கரில் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இது நிறைய அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா வேகிறதுக்கு குடல் லேட் ஆகும். சில குடல்லாம் 10 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். இதுதான் ரொம்ப மெயினான மசாலா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இது பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா அரைக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நீங்கள் செய்யும்போது தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வற்ற விட்டுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சையாக சேர்க்குறதுனால வெடிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலான்றது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காவை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு, ஃபஸ்ட்டு குடலில் வந்து உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து திருப்பி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி வேக வச்சிருந்த குடலையும் மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னாலே நல்ல கிரேவி மாதிரி திக்காக வரும். நான் வந்து பரட்டல் மாதிரி செய்கிறேன். ஏன்னா இதில் அரைச்சிட்டு மசாலா சேர்த்துருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்காக தான் வரும் இந்த கிரேவி. அதனால் நீங்கள் கிரேவி மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம். நல்ல குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறீங்க அப்படின்னா நல்ல குழம்பு மாதிரி வரும். நான் இன்றைக்கி பரட்டல் மாதிரி வச்சு இது கூட ரசம் வச்சு சாப்பிட்ருந்தேன். ரசம் சாம்பார்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டியான குடல் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கோம்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.